1984ல வெற்றி அப்படிங்கிற படத்துல ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா ஒரு பையன் அறிமுகமாகுறாரு. அந்த படத்துல சூப்பரா நடிச்சதுனால, அதை தொடர்ந்து பல படங்கள்ல சைல்டு ஆர்டிஸ்டாவே நடிக்கிறாரு. அந்த பையன் தான் இளைய தளபதி விஜய் அவர்கள். அதுக்கப்புறமா நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற படத்துல கதாநாயகனா அறிமுகமாகுறாரு. அந்த நாளைய தீர்ப்பு படம் வந்து 1992 டிசம்பர் 4ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துல அதிரடி நாயகனா விஜய் அவர்கள் களமிறங்கி இருந்தாரு. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி இப்போ 32 வருடம் ஆயிருக்கு. வெற்றி படத்துல குழந்தை நட்சத்திரமா தொடர்ந்து நாளைய தீர்ப்பு படத்துல கதாநாயகனா அவர் அறிமுகமாயி இந்த வருஷத்தோட எடுத்தீங்கன்னா 32 வருஷம் பினிஷ் ஆகுது. இந்த நாளைய தீர்ப்பு படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த படத்தோட இயக்குனர் வந்துட்டு எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் விஜயோட அப்பா. இந்த படத்துல விஜய் நடிச்சதுக்கு பல விதமான விமர்சனங்கள் வந்துச்சு. குறிப்பா இயக்குனரோட பையனா இருந்தா நீங்க நடிக்க வந்துடலாமா? உங்க மூஞ்செல்லாம் யாரு காசு கொடுத்து தியேட்டர்ல பாப்பா? உங்களுக்காக நாங்க தியேட்டர் வந்து படம் பார்க்கணுமா? அப்படின்னு தொடர்ந்து பல விமர்சனங்கள் விஜய் மேல வந்துட்டே இருந்தது. ஆனாலும் எந்த இடத்துலயுமே கிவ் அப் பண்ணாம விஜய் அவர்கள் தொடர்ந்து பல படங்களை பண்ணிட்டு தான் வந்தாரு. அதுவும் எல்லாமே பிளாக் பஸ்டர் மூவின்னு தான் சொல்லணும். முதல் படங்களை தொடர்ந்து பல வெற்றி படங்களை கொடுத்தாரு. குறிப்பா சொல்லணும்னா பூவே உனக்காக. இந்த 2 படங்களும் அவரோட கெரியர்ல பிளாக் பஸ்டர் மூவியா அமைஞ்சது. அதுக்கப்புறம் அந்த படங்கள்ல துல்லாத மனமும் துள்ளும், குஷி, பிரியமானவளே, பிரியமுடன், இந்த மின்சார கண்ணா, இந்த படங்கள் எல்லாம் காதல் நாயகனா வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு லவ்வர் பாய் அந்த மாதிரி ரோல பண்ணியிருப்பாரு. அவரோட கெரியர்ல பலவிதமான சேஞ்சஸ் இருந்தது. இவர் ரொமான்டிக் மூவியும் எடுத்திருக்காரு, ஆக்ஷன் த்ரில்லர் மூவியும் எடுத்திருக்காரு, ரொம்ப சட்டிலான ரோலையுமே பண்ணியிருக்காரு. இப்படி ரொம்ப சாஃப்டான ரோல, அதாவது லவ்வர் பாய் ரோல பண்ணிக்கிட்டு இருந்த விஜய் புதிய கீதை திருமலை படத்துல வந்து அதிரடி ஆக்ஷன்ல இறங்குறாரு. அந்த 2 படங்களுமே அவருக்கு செம்ம ஆக்ஷன் மூவி. இப்போ வந்து விஜய் வந்து எல்லாருமே என்ன சொல்லுவோம், இவர் சரியான ஆக்ஷன் ஹீரோப்பா அப்படின்னு இப்போ எல்லாரும் சொல்றதுக்கு முதல் புள்ளி, அதாவது தொடக்கம் வந்து அந்த 2 படங்கள் தான். அந்த 2 படங்கள்ல அவ்வளோ அழகா ஆக்ஷன் ஹீரோவா பண்ணியிருப்பாரு. ஆக்ஷன் ஹீரோவா பண்ண அவரு அடுத்து வேற மாதிரி கில்லியில வேற லெவல் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு. இப்போ வரைக்கும் கில்லி படத்தை யாராலையுமே மறக்க முடியாது. அந்த கபடி கபடின்னு சொல்லிட்டு வருவார் இல்லையா, இப்போ வரைக்கும் மக்கள் மனசுல அந்த படம் வந்து ஒரு பெரிய இடத்த பிடிச்சிருக்குன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் விஜய் அவர்களோட ஆக்டிங் தான். காதல் நாயகனா ஆக்ஷன் ஹீரோவா களமிறங்கி இருந்த விஜய் வந்து அடுத்ததா சூஸ் பண்ற டாபிக் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான டாபிக். திருப்பாச்சி, சிவகாசி போன்ற படங்கள்ல ஒரு அண்ணனா வந்து களமிறங்குறாரு. இப்போ வரைக்குமே எல்லாருமே வந்து விஜயண்ணா அப்படின்னு கூப்பிடுறதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து இந்த 2 படங்கள் தான். ஏன்னா அந்த 2 படத்துலயுமே அவர் பண்ணியிருந்த ரோல் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான அண்ணன் ரோல். அதுக்கப்புறமா 2010ல அவரோட 50வது படமா சுறா படம் பண்றாரு. அந்த படம் அவ்வளோ பெரிய வெற்றியை கொடுக்கல, ஒரு ஃப்ளாப்பான மூவி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அவரோட கதையை வந்து டிஃப்ரெண்டா சூஸ் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்றாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆக்ஷன் ஹீரோ, ரொமான்டிக் பாய், அண்ணன், இந்த கேரக்டர்லாம் நடிச்சிருந்தாரு. பட் 50வது படம் தோல்வியை சந்திச்சிச்சு இல்லையா, இதுக்கப்புறம் சூஸ் பண்ணக்கூடிய கதைகளை பார்த்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு அவர் கதைகளை சூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி சூஸ் பண்ணி அவர் எடுத்த படம் தான் காவலன். இந்த படத்துல விஜயை இப்படி கூட நம்மளால பார்க்க முடியுமா, இவ்வளோ சட்டிலா அவரால் நடிக்க முடியுமா அப்படின்னு எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்தி இருந்தாரு. அந்த கேரக்டரை வந்து அவ்வளோ அழகா கொண்டு போய் அந்த படத்துக்கு ஒரு வெற்றியை கொடுத்ததுமே அவரோட கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். இப்படி ரொம்ப சட்டிலா நடிச்சு ஒரு டிஃப்ரெண்டான ஆக்டிங்கை வெளிப்படுத்தின விஜய் அடுத்து சூஸ் பண்ற படங்கள் தான் நண்பன், துப்பாக்கி, தலைவா. இந்த 3 படங்களையுமே வேற லெவல் ஆக்ஷனை காட்டியிருக்காரு. என்னப்பா இந்த படத்துல இவ்வளவு சட்டிலா நடிச்சிருக்க, இந்த படத்துல இவ்வளோ ஆக்ஷனை காட்டியிருக்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி குறிப்பா சொல்லணும்னா தெரி படத்துல வந்து ஒரு அழகான அப்பாவா நடிச்சிருந்தாரு. கத்தி படத்துல வந்து அக்ரிகல்ச்சர், அதாவது விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நடிச்சிருந்தாரு. அதே மாதிரி மெர்சல் படத்துல நீட்டை எதிர்த்து கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு ரோல் சூப்பரா பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்த சர்க்கார் படத்துல சர்க்காரையே பிடிச்சி கேள்வி கேட்கிற மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டா அவரோட கான்செப்ட் எல்லாம் சூஸ் பண்ணி அவ்வளோ அழகா ஒரு ஆக்ஷன் பேக் மூவியா கொடுத்திருந்தாரு. இவரோட படங்கள் எல்லாமே அதிக வசூலை செஞ்சிருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா மெர்சல் வந்து 250 கோடி, பிகில் 300 கோடி, இதை தொடர்ந்து வாரிசு, லியோ, மாஸ்டர், இந்த மாதிரி நிறைய படங்கள், கோட்டு, இதெல்லாம் சொல்லிட்டே போலாம். மொத்தம் 650 கோடி வரைக்கும் இவரோட படங்கள் வந்து வசூலிச்சிருக்கு. இது வரைக்குமே
ஹையெஸ்ட், அதாவது அதிக அளவுல வசூலிக்கப்பட்ட படங்கள் வந்து இவரோட படங்கள் தான். அதே மாதிரி அதிக அளவு சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர்னா விஜய் அப்படிங்கிற அளவுக்கு உயர்ந்திருக்காரு அப்படின்னா யோசிச்சு பாருங்க. என்ன பிடிச்ச கோடி பேர் இருக்காண்டா வெளியில. அவரோட முதல் படத்துல எல்லாரும் சொன்ன விஷயம் என்னன்னா, உன் மூஞ்செல்லாம் யார் வந்து பாப்பா ஸ்கிரீன்ல, உன் மூஞ்ச பாக்குறதுக்கு நாங்க காசு கொடுத்து வரணுமா அப்படின்னு கேட்டது மாறி போய் தமிழ் சினிமாலேயே அதிகமா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரே நடிகர் அப்படிங்கிற அளவுக்கு அவர் உயர்ந்திருக்காரு. அவரோட நடிப்புனாலையும் அவரோட ஹார்ட் ஒர்க்னாலையுமே இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸ் வந்து அவர் சொன்னது, இனிமே வந்து படம் நடிக்க போறது கிடையாது, நான் அரசியல்ல இறங்க போறேன், மக்களுக்கு நல்லது பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த இடத்துல மக்களால, அவரோட ரசிகர்களால ஏத்துக்க முடியல. இவ்வளோ நாள் நல்லா நடிச்சிட்டு இருந்த மனுஷன் திடீர்னு அரசியலுக்கு போறாரு அப்படின்னு சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு யாராலுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவரோட கடைசி படமான தளபதி 69, இந்த படத்தை எச் வினோத் அவர்கள் தான் இயக்குறாரு. இந்த படத்துக்கான படப்பிடிப்புகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இந்த படத்துக்கு அப்புறம் சினிமால நடிக்கவே போறதில்ல, இனிமே மக்களுக்கு நான் சேவை தான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தியா இருந்தாலும் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு அவர் களத்துல இறங்குறாரு இல்லையா, அதுக்காக வந்து பாராட்டுக்களை சொல்லியே ஆகணும். மக்களும் இதுக்காக அவரை நிறைய அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருக்காங்க. அவரோட முதல் படம் நாளைய தீர்ப்பு 1992 டிசம்பர் 4 ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னையோட அந்த படம் ரிலீஸ் ஆகி 32 வருஷம் ஆச்சு. ஹீரோவா அவர் தமிழ் சினிமால களமிறங்கி 32 வருடங்கள் வந்து ஆயிருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, உன் மூஞ்செல்லாம் யார் பாப்பா, உன் மூஞ்சுக்கெல்லாம் காசு கொடுத்துட்டு வந்து தியேட்டர்ல பார்க்கணுமா அப்படின்னு சொன்னவங்க மத்தியில அதிகமா சம்பளம் வாங்குற ஒரு நடிகர் விஜய் அப்படின்னு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம தயவு செஞ்சு நீங்க நடிக்காம மட்டும் போயிடாதீங்க, இது கடைசி படமா இருக்கக்கூடாது, இன்னும் நடிங்க அப்படின்னு அவங்களோட ரசிகர்கள் எல்லாம் கேட்கிற அளவுக்கு உயர்ந்திருக்காரு. இதுவே அவரோட மிகப்பெரிய வெற்றி இல்லையா. அவர் நிறைய ஆடியோ லான்ச்ல எல்லாம் ஸ்டோரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பார். அந்த மாதிரி இது இவரோட வாழ்க்கை பயணத்தோட ஒரு குட்டி ஸ்டோரி தான்.